தமிழக முதலமைச்சரும் முன்னாள் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் பற்றி பல விஷயங்கள் நாளுக்கு நாள் சோசியல் மீடியாக்குள்ள வெளியாகி கொண்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட இவர் தமிழகத்துல முதலமைச்சராகி 100 நாட்களை வெற்றிகரமாக கடந்திருக்காரு. கடந்தது மட்டுமல்லாமல் மக்களுடைய முதல்வராக இன்றளவுமே இருந்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்களை பற்றி பல பாசிட்டிவான விமர்சனங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. அதே போல ஒரு சில நேரங்கள்ல இவருடைய சொந்த பிரச்சனை பற்றி ஒரு சில விஷயங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. இந்த ஆண்டு துவக்கத்துல விஜய் சாரிடம் விவாகரத்து கேட்டு சங்கீதா அவர்கள் மனு தாக்கல் பண்ண விஷயம் பூதாகரமாக வெடிச்சது. அது அவருடைய அரசியல் வாழ்க்கைய பெரிதுமே பாதிக்கும் அப்படின்னு பலர் பகல் கனவு காண்டாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவுமே நடக்கல. தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய உள்ளங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவே ஆகிவிட்டார். இதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல சங்கீதா விஜய் அவர்களே அந்த விவாகரத்தை வாபஸும் வாங்கிட்டாங்க. சோ இவங்க ஏன் விவாகரத்து கேட்டாங்க, ஏன் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவித்திருந்தாலுமே இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்களுமே அதனை சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்டுமே பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்கள் சென்னையில தளபதி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்காங்களாம். சோ அப்போது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் அவர்கள் ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்றுள்ளதாக சொல்லப்படுது. இதனுடைய புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.